ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்த வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவனையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய அடைகள் ஒளி போன்ற வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிறையிட்டது. அந்த மேகத்தின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொறுத்து நான் பொறுப்பேற்கிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்க வந்த போது இயேசு, மானிட மகன் இருந்த உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Very good morning to you, my dear brothers and sisters in Christ. So today we see Jesus going up to the mountain together with Peter, James and John. அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானுடன் மலையுச்சிக்கு செல்வதை காண்கிறோம். And on the mountain the disciples see Jesus transfigured. அந்த மலை உச்சியில் சீடர்கள் இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வை கண்டுணர்ந்தனர். So we see his face shining with light and his clothes become so beautiful, dazzling white, and they are so amazed at what they see. அவரது முகம் ஒளிமயமாக வீசும் பட்சத்தில் அவருடைய ஆடைகள் வெண்மையாக இருந்த காட்சியை கண்ட சீடர்கள் ஆச்சரியத்தில் இருந்தனர். Now why did Jesus bring Peter, James and John up the mountain to see this happen? Just before this, he already told them he is going to Jerusalem to suffer and to die. இறைமகன் இயேசு சீடர்களிடம், நான் எருசலேமில் பாடுபட்டு இறக்கப் போகிறேன் என்று சொன்ன பிறகு ஏன் இயேசு இந்த மூவரையும் அந்த மலைக்கு அழைத்து சென்றார்? So before this horrible thing happens, Jesus needs to strengthen the faith of his disciples, especially Peter, James and John, and he shows them his real glory. இந்த பாடுகளையும் மரணத்தையும் சீடர்கள் சந்திக்கும் முன் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தையும் ஆழப்படுத்த இறைமகன் இயேசு பேதுரு, யோவான் மற்றும் யாக்கோபை மலையுச்சிக்கு அழைத்து சென்றார். Unfortunately, of the 3, Peter, James and John, we know at the cross how many were there? 3 of them? 2 of them?
or only one? இந்த மூவரில் எத்தனை பேர் இறுதியில் இயேசுவின் சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்தனர்? ஒருவர் மட்டுமே. So we know there was only one, right? And that was John. But actually there was two. There was John, there was also Mother Mary, right? The two people who loved Jesus so much. Yeah, and Peter ran away, far away he ran. James also ran away. Only John, the youngest one, was the most courageous and the one who loved not only Jesus but loved also the mother of Jesus, Mother Mary. அந்த சிலுவையின் மரணத்தின் அடியில் மிகவும் இளையவரான யோவான் மட்டுமே மாதமேரியோடு நின்று கொண்டிருந்தார். யோவானும் பேதுருவும் யாக்கோபும் அவரை விட்டு சென்று விட்டனர். ஏன் யோவான் மட்டும் அந்த சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்தார்? ஏனெனில் அவர் இயேசு மீது வைத்துக் கொண்டிருந்த அன்பு அளப்பரியது. All three of them saw same miracle, but only one remained faithful until the foot of the cross. And it was not the leader, Peter, it was the youngest one, the smallest one, John. And you know, I think it is because John was also very much close to Mother Mary. பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகிய மூன்று சீடர்களும் அந்த இயேசுவின் தோற்றமாற்ற அதிசயத்தை கண்டனர். ஆயினும் அந்த மூவரில் மிகவும் இளையவரான யோவான் மட்டுமே இறுதி வரை இருந்தார். இதற்கான முக்கிய காரணம் அவர் இயேசுவின் மீதும் மரியனை மீதும் வைத்திருந்த அளப்பரிய அன்பே. So first point I want us to remember today, if we want to be faithful to Jesus, seeing miracles not enough. More important than that, we must love him and we must love his mother Mary. When we are close to Mother Mary, even in what danger, what problem, what suffering, we will hold on to her. She will hold on to us. We will be faithful because of her. இறைமக்களாகிய நாம் இயேசுவின் அதிசயங்களை உணர்வதும் பேசுவதும் மட்டுமே பத்தாது, மாறாக இயேசுவின் மீதும் குறிப்பாக மரியன்னையின் மீதும் அளவற்ற விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய ஆபத்தான காலகட்டங்கள், நம்முடைய பாடுகள், நமது சொந்த வேதனைகளின் போது மரியன்னையை என்றென்றும் நினைவு கூற வேண்டும். Okay. So you got the first point? All right, good. Second point now coming, and we want to reflect on Peter. So we see Peter, what does he want to do? He wants to build the 3 tents, right? And he's very happy to be on the mountain after seeing glory of Jesus and the prophet Moses and Elijah. தொடர்ந்து இரண்டாவது கருத்து, நாம் பேதுருவை பற்றி தியானிப்போம். எலியா, மோசே மற்றும் இயேசுவின் அந்த தோற்றத்தை காணும் பேதுரு அளவற்ற ஆனந்தம் அடைந்து அவர்கள் மூவருக்கும் ஒவ்வொருவருக்கான கூடாரங்களை கட்டி எழுப்ப எத்தனித்தார். So you know, sometimes we also like Peter, when we are in presence of God, we feel happy because of God. We want to stay with God. Yes or no? கடவுளுடைய உடனிருப்பை அல்லது அவரது சந்நிதியில் நாம் இருக்கும்போது அவரை போற்றி புகழ, அவரை பற்றி நினைக்க நாம் பல முயற்சிகள் எடுப்போம். But when the suffering comes, when the cross comes, we run away. We don't want to stay. மாறாக பாடுகளும் வேதனைகளும் நம்மை தாக்கும்போது சிலுவையை விட்டு, கடவுளை விட்டு நாம் தூர சென்று விடுவோம். Anyway, that is not my point. My point is, it's so nice actually to be in the presence of God. Yes or not? கடவுளுடைய உடனிருப்பில் நாம் இருக்கும் பொழுது அல்லது அவரது சந்நிதியில் அவரை நாம் உணரும்போது நாம் மிகவும் அதிசயத்தோடும் அளவற்ற ஆனந்தத்தோடும் இருப்போம். And why? Because in the presence of God we feel loved, we feel good, and he gives us the joy and the happiness. That's why we want to be in the presence of God, and this is very natural. கடவுளுடைய உடனிருப்பில் அல்லது அவரது சந்நிதியில் நாம் இருக்கும் பொழுது நாம் அவரது அன்பை உணர்ந்து பாதுகாப்பாக அவரோடு இருக்கும் அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்போம். So we like to be in presence of God, but maybe not so happy, get up early morning, come to church.
maybe. Because sometimes we come to church also, perhaps we didn't feel God's presence. நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழையும் காலையில் தேவாலயத்துக்கு வரும் பட்சத்தில் இங்கு இருக்கும் பொழுதும் நாம் அவரது உடனிருப்பை அல்லது அவரது சந்நிதியில் நாம் அவரை உணர்வதில்லை. Okay? But not only you, me also. Sometimes father also lazy. Ayo, why get up? Then come to church also, you never feel anything. I say, better I stay in my room, pray quietly. Yeah? But important we should come. Even when we don't feel happy, we don't feel the presence of God, we feel nothing. But still we must come. நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பகலில் நமக்கு வர விருப்பம் இல்லை என்றாலும் நாம் சோம்பேறியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு வருவது பங்கெடுப்பது அவசியம். Especially this morning, father don't want to get up. Ayo, I must do Tamil Mass. Ayo. Okay, anyway. But I am here for you. You are here for me. Because why? Not only we are seeking God, we know God in each one of us. We are one big family, one big community. So we are here because you are here, I am here. நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது நாம் ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து இருப்பது மட்டுமல்ல, மாறாக இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொரு இதயத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் கடவுள் சஞ்சரிக்கின்றார். அந்த சஞ்சரிப்பே நம்மை ஒரு கத்தோலிக்க சமூகமாக ஒன்று கூட்டியுள்ளது. So very often we cannot feel God's presence, but sometimes when God knows really we need to feel Him, He will reveal Himself. Remember Peter, James, John, they are following Jesus everywhere. Only one time they were on the mountain. Rest of the time all kinds of problems they are facing. Isn't that true? Same with us. We cannot always think I'm going to be on a mountain with Jesus, seeing His glory and just happy, Christian happy. No. Normal life is the way of the cross. Friday, got way of the cross. பல சமயங்களில் கடவுளின் சஞ்சரிப்பை நம்மிலே நாம் உணர்வதில்லை. கடவுள் நம்மிடம் மறைந்திருக்கின்றார் என்பது போல நமக்கு தோன்றும். பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் மலையுச்சிக்கு சென்று அந்த தோற்றமாற்ற அதிசயத்தை கண்டு மகிழ்ந்தனர். அதுபோல ஒவ்வொரு முறையும் நாம் கடவுளை அறிந்து அவரது சந்நிதியில் சஞ்சரித்து மகிழ்வோம் என்பது மட்டும் நமது குறிக்கோளாக இருக்கக்கூடாது. Anyway, have you felt God's presence before? This is a question asking you. Can ask them. நீங்கள் உங்கள் மத்தியில் இறைவனின் சஞ்சரிப்பை அல்லது இறைவனின் உடனிருப்பை உணர்ந்திருக்கிறீர்களா? Yes, no. Yes, some no. Okay. Now when you feel God's presence, depending how you are, if you are very sad, suddenly you will feel someone comfort you. Then you know it's God. Nobody is there, but you are looking for Him and suddenly you feel comforted. He is there with you. And sometimes when we feel God's presence, we will cry. Have you cried when you've been touched by God? Sometimes the tears, because of our sin we are crying. Sometimes because we feel God's love. Not because of the sin, but we know, oh, God really loves me. கடவுளின் உடனிருப்பு அல்லது அவரது பிரசன்ஸை நம் மத்தியில் நாம் உணரும் பொழுது நமது மனநிலை பொறுத்து அதற்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். முதலாவது, நாம் கவலையாக இருக்கும் பட்சத்தில் கடவுளின் உடனிருப்பை நாம் உணரும்போது நம்மை யாரோ ஆறுதல் கூறுகின்றார் என்ற உணர்வு நம்மில் ஏற்படும். அல்லது சில சமயங்களில் கடவுளின் உடனிருப்பை நாம் உணரும்போது நம் பாவங்களை நினைத்து நமக்கு கண்ணீர் வெளிப்படும். பல வேளைகளில் அந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீராக கூட மாற வாய்ப்பு இருக்கின்றது. Of course, for us, we know that feelings, they come and they go. Yeah. But what is important, our faith must be strong. After the tears, our faith, is it stronger or not? If our faith is stronger, then the tears that we shed, they are good for us. நமது மனநிலை, நமது உணர்வுகளானது நிரந்தரமற்றது. மாறாக நமது விசுவாசம் எப்படி உள்ளது? கவலைக்கான கண்ணீரோ அல்லது
ஆனந்தத்திற்கான கண்ணீருக்கு பிறகு நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் நாம் இங்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். Actually, I have third point for homily, but I can't remember now. Let me think. I told Suse, what is third point? Oh, transfiguration, we ourselves, yeah. So third point, okay, is actually we ourselves, we need to be transformed, right? And our soul actually is very beautiful. But when the sin comes, then the light of our soul, nobody can see. இயேசு மலையில் உருமாறியது போல நாமும் நமது உள்ள அளவில் உருமாற வேண்டும். நமது ஆன்மா என்பது ஒரு மிக அழகிய ஒன்று. பாவக்கரைகள் படும் பொழுது அது அழுக்காகிறது. So the secret to have a beautiful soul, we must do what the voice from heaven today said. Listen to him. This is my beloved son, listen to him. We have to listen to Jesus. He is the one, the way, the truth, the life. He is the one can make our soul so beautiful. இந்த ஆன்மாவை அழகாக வைத்திருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ரகசியம் இன்று கடவுள் இயேசுவை நோக்கி கூறியது, இவருக்கு செவி சாயுங்கள். அதாவது நாம் அனைவரும் இயேசுக்கு செவி சாய்க்கும் பொழுது நமது ஆன்மா அழகிய ஆன்மாக மாறும். ஏனெனில் இயேசு ஒருவரே உண்மையும் ஒளியும் வழியும். So when our soul is so beautiful, we will start to reflect God to others. And that is when people, when they come and see us, they are with us, they are in our presence, they are not thinking of God even, yet they feel happy, yet they feel comforted, yet they feel peace. Because why? You have become Jesus for them. நமது ஆன்மா அழகாக இருக்கும் பட்சத்தில் நாம் மற்றவர்களிடம் நம்மை மூலமாக கடவுளை பிரதிபலிக்க முடியும். நாம் மற்றவர்களிடம் கடவுளை பிரதிபலிக்கும் பொழுது நம்மோடு உறவு கொள்பவர்கள் சந்தோஷமாகவும் ஆறுதல் பெற்றவர்களாகவும் இருப்பர். ஏனெனில் நம் ரூபத்தில் அவர்கள் இயேசுவை காண்பர். So remember, this is our mission. We don't need to go to any mountain. We are the mountain. And when people encounter us, let them see the light of Christ. And yes, they will encounter God. அன்பான இறைமக்களே, இதுவே நமது குறிக்கோள். நம் மூலமாக பிறர் இயேசுவை சந்தித்தல். இந்த மாற்றத்துக்கு நாம் மலைக்கு செல்ல வேண்டியது அவசியமல்ல. மாறாக நமது அனுபவமே நமது வாழ்க்கையே அந்த மலையாகும். நாம் இப்படி மாறும் பட்சத்தில் இயேசு கிறிஸ்து எனும் ஒளியை பிறர் நம்மில் காண்பர். Okay, so as we go on our Lenten journey, remember, why are we on this journey? That's important. Because we want to encounter God. That is why we are crying the tears of repentance. That is why we are fasting, we are giving alms, all the things we are doing. Because we want to encounter God. And we want others to encounter God in us. அன்பான இறைமக்களே, இந்த தவக்காலத்தில் பயணம் செய்திருக்கும் நாம் அந்த தவக்காலத்துடைய பயணத்தின் நோக்கம் என்ன? அதாவது இறைவனை அனுபவித்தல். இறைவேண்டல், நோன்பு மற்றும் தர்ம காரியங்கள் மூலமாக இறைவனை நாம் அனுபவிக்க முடியும். அதோடு மட்டும் நாம் நின்று விடாமல் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிறர் நமது மூலம் இறைவனை அனுபவிக்கவும் இந்த தவக்காலத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். So finally, as one big family, let us remember to pray for each other as we go on our Lenten journey, that we may each grow in our faith and may be transformed and transfigured such that we can really reflect the light of God in our life. இறைமக்களே, இறுதியாக வாருங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபித்துக் கொள்வோம். இந்த தவக்காலத்தில் நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நமது உருமாற்றத்துக்கான தேவையை அந்த விசுவாசம் தரவும், நமது உள்ள உருமாற்றத்தின் மூலமாக பிறர் நம்மில் இறைவனை அனுபவிக்கவும் இந்த திருப்பலி பூசையில் மன்றாடுவோம். ஆமேன்.